கோடி ரூபாய் வச்சிருந்தீங்கன்னா தான் கடனை தள்ளுபடி பண்ணுவாங்க. கொஞ்சம் வெளிய விடுங்க ப்ளீஸ். போமா. பிரியா தேங்க்ஸ்டா. பரவாயில்ல இருக்கட்டும்க்கா. எந்த ப்ராப்ளம் இல்லைல்ல? மேனேஜர் சொன்னாரா? எந்த பிரச்சனையும் இல்லை. தேங்க்ஸ். அக்கா இதில் எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன். இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே ஓகே நான் பார்த்துக்கிறேன். கொடுங்க சார் ப்ரூஃப். என்ன சார் இது? இதுல ஒரு அட்ரஸ் இருக்கு, அதுல வேற அட்ரஸா இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் மேடம்? நான் வந்து சரியான அட்ரஸ் தானே கொடுத்தேன். வேலை பார்க்குறவங்க தப்பு தப்பா அடிச்சு வச்சிருக்காங்க. இதனால எத்தனை அலைச்சல், எத்தனை பிரச்சனை. என் லைஃப்ல எத்தனை ஆபீஸ் ஏறி இறங்குறது, ஆன்லைன்ங்கிறாங்க, அது இதுங்கிறாங்க. எதுவுமே பிரயோஜனம் இல்லைங்க. யாரை போய் கேட்கறது? அது நான் என்ன சார் பண்ண முடியும்? இப்போ 8 நம்பர் கவுண்டர் போய் பாருங்க. வாழ்றதுல அர்த்தமே இல்லை. நாளைக்கு சராசரி 20 பேருக்கு மேல இதே பிரச்சனை வராங்க. ரொம்ப மோசம் பண்றாங்க சார். கடமைக்கு வேலை பார்க்குறாங்க சார், நீங்க வேற. ஆமா சார், ஒரு வேலையை ஒழுங்கா பார்க்கறது இல்ல. ஆமா, சம்பளம் பத்தலன்னு மட்டும் போராட்டம் பண்றாங்க. என்ன தம்பி, கரெக்ட் தானே தம்பி? வந்தது லேட்டு, வேலை நேரத்தில் எரிஞ்சு விழ வேண்டியது. இதுல வந்து ஃபோன் வேற. இதுங்கெல்லாம் எதுக்கு தான் வேலைக்கு வருதோ? இப்ப கூட பாரு, யார்கிட்டயோ கடலை போட்டுக்கிட்டு இருக்கு. என்னம்மா சொல்ற? நான் ஒரு ஃபோன் பண்ணி பேசினேனே, வரந்தன்னு சொன்னாரு. இன்னுமா வரல? ச்சே, அவரை எதுக்குமே நம்ப கூடாது. கல்யாணம் பண்ணிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கே, எல்லாம் என் தலையெழுத்து. என்ன சார் சொல்றது? கல்யாணம் பண்ணி புருஷன் ஒருத்தனை வச்சிருக்காங்க, வெளியே சுத்துறதுக்கு ஒருத்தனை வச்சிருக்காங்க. புருஷங்கள்லாம் வயிற்றுல நெருப்ப கேட்டு தான் இருக்காங்க. இல்லம்மா, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நேத்தே கேட்டுட்டேன். சரி, நீ கொஞ்ச நேரம் இரு, என் ஃப்ரெண்டை கால் பண்ணி வர சொல்றேன். நீங்க வேற, வேலைக்கு போற பொம்பளைங்களே இப்படி தாங்க. ட்ரிப்ஸ் லெவல் பார்த்துக்கோ. பசிச்சா அந்த ஒல்லி சிஸ்டர் சொல்லி ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லுமா. என்னம்மா, சரியா? கொஞ்சம் பார்த்துக்கோமா அவனை. இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு செத்துறலாம். பரவாயில்லையம்மா இப்போ பையனுக்கு? ரொம்ப சீரியஸாக இருந்தது, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் எதாக இருந்தாலும் சொல்ல முடியும்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு வாரத்தில் ஆப்ரேஷன் வேறு பண்ணணும். அது வரைக்கும் அவன் பெட்டில் தான் இருக்கணுமா? ஆனால் என்ன வேணா ஆகும் சொல்லியிருக்காங்க. என்னம்மா நீ கண்ணத்தோடமா? இந்த காலத்தில் யாரையும் நம்ப முடியல. நம்ம மனசில் சுத்தம் இருக்கா, அவ்வளோதான். கரெக்ட் சார், நல்லா பேசுறீங்க சார். நீங்க எந்த ஏரியா சார்? நான் பல்லாவரம். நீங்க? குரோம்பேட்டை. என்னம்மா இவ்வளோ பெரிய பிரச்சனையை வச்சுக்கிட்டு இங்கே உட்காந்துருக்கேன்? இந்த மாதிரி நேரத்தில் தான் நீ பையனுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். லீவ் போட்டு போகலாம்ல? 3 months லீவ் முடிஞ்சிருச்சு. மேனேஜர் வேறு லீவ் தர மாட்டேங்கிறாரு. யாரோட பிரச்சனை யாருக்கு தான் புரியுது? அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். நான் வந்து உயர்ந்த ஜாதியில் பிறந்தவன். நீங்க? அப்போ உங்க பேச்சில் இருந்தே தெரிஞ்சது. தம்பி எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்காரு, குழந்தை மாதிரி. நீங்க தம்பி? என்னடா என்ன இதை பற்றி பேசலன்னு பார்த்தேன். நான் அம்மனமாக பிறந்தவன். அப்போது உனக்கு உன் பிள்ளைய விட உன் வேலை தான் முக்கியமா? ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு தான் முதல்ல எல்லாரும் வேலைக்கும் வரோம்மா. நாளடைவில் எதுக்கு வேலைக்கு வரோங்கிறதே மறந்துடுறோம். குழந்தை தாம்மா முக்கியம். போய் முதல்ல குழந்தைய பாருமா. சேதுராமன், மேனேஜர் கூப்பிடாரு. வரேன். எதுக்கும் மேனேஜர் நான் ரெக்வஸ்ட் பண்ணுறேன். ஏதாவது ஹெல்ப்னா என்கிட்ட கேளு. இந்தம்மா இவ்வளவு பேர் நிக்கிறாங்க, வந்ததே லேட்டு. வர்றவன்ட்ட எல்லாம் கதை பேசிட்டு நீ பாட்டுக்கு போற. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? உங்களுக்கு யார் நல்லா வேலை பார்க்குறாங்களோ நீங்கள் அவங்களே வேலைக்கு வச்சுக்கோங்க. மேடம் அவங்களையும் கீழ்த்தரமாக தான் மேடம் பேசுகிறத வாங்கிக்கலாம். கிருத்திகா மேடமா? ஆமாங்க. வணக்கம் மேடம், நான் நந்தினி, பாத்வே ஃபைபர் நெட்லேருந்து பேசுகிறேன். நீங்கள் இன்னும் நெட் கனெக்ஷனை ரெனியூவல் பண்ணாமல் இருக்கீங்க. அதான் என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாம்னு ரெனியூவல் பண்ண சொல்லலாம்னு தான். கிட்டான சூழ்நிலை இருக்கேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஈவினிங் கால் பண்ணுங்க, இல்லை நாளைக்கு கால் பண்ணுங்க.
சாரி மேடம். ஐயோ, லட்சுமி நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். ஏதோ இந்த வீடு தான். அட என்ன மச்சான் திடீர்னு ஒரு ஃபோன் கூட பண்ணாம? லட்சுமி யார் வந்திருக்கா பாரு, சீக்கிரம் வா. சென்னையில் ஒரு கேஸ் விஷயமா ஒரு ஆளை பார்க்க வந்தேன். ஓ அப்படியா? அதான் முதல்ல உங்களுக்கு இன்விடேஷன் வைக்கலான்ட்டு உங்க பார்க்க வந்தேன். நல்ல விஷயம். குட்டி சார் அப்படி வளர்ந்துட்டாங்க. ஏய் அவ காலையில போய் சாயங்காலம் 6 மணிக்கு தான் வருவா. அடுத்த மாதம் அவங்க கிராபரசம் வச்சிருக்கோம். அதான் உங்களுக்கு பத்திரிகை கொடுத்துட்டு போலான்ட்டு வந்திருக்கோம். நல்லதுங்க. தண்ணி கொண்டு வா. எங்க? நம்ம பாபா காலனி தான். ஓ அடுத்த மாதம் பசங்களுக்கு மிட் டர்ம் எக்ஸாம்ஸ் வருது. அதனால தான் இந்த மாதத்துல ஒரு நல்ல முகூர்த்த நாள் பார்த்து வச்சிட்டோம். இன்னும் யாருக்கும் சொல்லலை. முதல்ல சென்னை, அப்புறம் மற்ற வெளியூர் சொந்தங்கள்லாம் சொல்லிக்கலாம் இருக்கோம். ஆமாம்மா, ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி தான். காவியா போ, அத்தைக்கு இதெல்லாம் எடுத்து வை, ஹெல்ப் பண்ணு. மச்சான் தண்ணி குடிங்க. போய் சுத்தம் இல்ல வேணாம். உட்காருமா, நீ உட்கார். இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? டேய், எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் கேம் விளையாடக்கூடாதுன்னு. போமா. அதென்ன பொம்பளை பிள்ளைங்க தான் வீட்டில் ஹெல்ப் பண்ணணும்னு எழுதி வச்சிருக்கா என்ன? டேய் நீ வாடா கண்ணு, அத்தைக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவா. அம்மா சொன்னாதான் கேட்பான். நம்ம தான் வீட்ல பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். சரி நீங்கெல்லாம் பேசிட்டு இருங்க. மச்சான் ஒரு சின்ன வேலை இருக்கு, போயிட்டு வந்துட்டுமா? ஐயோ நாங்க கிளம்புறோம், எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன மச்சான்? நாங்க பத்திரிகை வச்சு போலான்னு வந்தோம். மதியம் சாப்பிட்டு நிதானமா கிளம்பி போலாம். அதான் சரி. அவ்வளவுதான். நாங்க 2 பேருமே சேர்ந்து பத்திரிக்கை வாங்கிக்கிறோம். என்ன இருங்க. எங்க வரும்போது ஒரு பாக்கெட் தயிர் வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வரேன். சாக போகிற நாய் எவ்வளோ ஸ்டைலாக வருது பார்த்தியா? ஞாபகம் இருக்கு, நான் அந்த தீவுலேருந்து வரவேன். சரி நான் கிளம்புறேன். ஹலோ. டேய் எங்கடா இருக்க? ஓ வழக்கம் போல லான்ச் எடுத்துட்டு கடலுக்கு போயிட்டியா நீ? ஆமாம், நான் கடலுக்குள்ளே தான் இருக்கேன். திருந்தவே மாட்டடா நீ. நம்ம கூட ஒன்றுக்கு ஒன்றா பழக நம்ம நண்பன் இப்போ நம்ம கூட இல்லை. வேற என்ன பண்ண சொல்கிற? அவன் உனக்கு மட்டும் தான் நண்பனா, எனக்கு இல்லையா? செத்துட்டான், அதுக்காக தண்ணி அடிச்சுட்டு தீவில் படுத்துக்கிட்டா எல்லாம் சரியாயிடுமா? இழப்ப ஏற்றுக்கிட்டு தாண்டா ஆகணும். என்னாலே முடியலடா. தப்பு பண்ணாதீங்கடா, தப்பு பண்ணாதுன்னு தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டேன். நானும் தான் இல்லைன்னு சொல்லலை. அந்த பாவம் நம்மளை சும்மா விடுமா? சரி எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் வா. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நீ எனக்கு கால் பண்ணிட்டா என் ஃபோனை நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருப்பேன். இனிமே எனக்கு கால் பண்ணாதீங்க. எனக்கு எப்போ கரைக்கு வரணும்னு தோணுதோ அப்போ நானே வரேன். அது வரைக்கும் என்னை தேடாதீங்க. நான் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுவேன். கேள்றா. முகிலன் அனுப்பி வச்சாரு. முகிலன் என்ன வரலையா? இல்ல, அவருக்கு உடம்பு சரியில்லை, அதான் என்ன அனுப்புனாரு. சரி கொடு காசு. அதை நீங்க அவராண்டே கொடுத்துருங்க.
மேடம் இருக்காங்களா? மேடம் இருக்காங்க, உள்ள போங்க. ஓகே மேடம். மேடம் வணக்கம் மேடம். சொல்லுங்க. நேத்திக்கும் முந்தானத்துக்கும் நடந்த மர்டர் ரீவெரிஃபிகேஷன் பண்றத பத்தி உங்ககிட்ட பேச சொன்னாங்க. உங்க சைடுல இருந்து டீப் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் எதிர்பார்க்கறாங்க. சார், இட்ஸ் 100% நேச்சுரல் டெத். மர்டருக்கான சஸ்பெக்ட்டுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த பசங்களோட ஃப்ரெண்டு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளவன் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறான். ஒருத்தர் செத்த மறுநாளே இன்னொரு ஃப்ரெண்டும் செத்ததுனால எங்களுக்கே ஒரு டவுட் இருக்கு மேடம். அப்போ பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டை யூஸ் பண்ணி ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இவனோட ஃப்ரெண்டு செத்த மறுநாளே இன்னொருத்தன் செத்துருக்கான் அப்படின்னா அவங்க ஏன் சார் தப்பு பண்ணியிருக்க கூடாது? இல்லை இவனே எல்லாத்தையும் பண்ணிட்டு தப்பிக்கிறதுக்காக ஏமாத்திருக்கலாம்ல. அவனை விசாரிங்க சார் முதல்ல. ஒரு நிமிஷம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. ஸ்பாட் எங்க? என்ன சார் நீங்க 3 நாள் தண்ணியில ஊறின பாடினா ஸ்பாட் பிஎம் பண்ண வேணாமா? ஜட்ஜு கிட்ட ரெக்வசிஷன் வாங்கியாச்சா? ஓகே, நான் வரேன், எடுத்துட்டு வரேன். இது கண்டிப்பா நேச்சுரல் டெத் கிடையாது, மர்டர் தான். மலமாடு வருது, கலாய்ப்போம் வா. பம்ன இர்சசி நோಕಾ ಕ್ರುಯಿ ಇನ್ವೆ ಲಲ್ನೆ ಇಂತಾನ್ಯ ಪೈ ಇಮ್ಲು ತಾಂದ್ರುಯಿ ನಯಾರಿಸ ತಂದ್ರುವಲುವಾ. ತಂದ್ರುವಲುವಾ ಅಲ್ಲ ನಯಾಲುವಾ. ಟಟ್ಕಿ ತುನ್ವ ಮಾರವೋ ಟುಟ್ಟುವ ನೇಪಾಕೆ ಮಾ ಅಕ್ಕ. ಏಯ್ ನಾ குச்சனை குச்சனை. என்னது நாயா? நாய் இல்ல, நை நைனா இல்லன்னு அர்த்தம். ஒண்ணும் இல்லல. அப்பா எனக்காவது ஒரு நாள் இந்த பாஷையை கத்துறது உங்களை பேசிக்கிறேன். சீசே சாமி. என் பேர் சீசே சாமி எத்தனை சொல்றது? நீ சீனிவாசன். ஓ ஐ சி. ஓகே சார், அப்படியே கூப்பிடுறேன் சார். ஆமா, நீங்க மலைக்கு போல? நான் ஏன்டா மலைக்கு போனோம்? அதான் எல்லாமே போலான்னு சொல்லிட்டாங்களே, அதான் கேட்டேன். ஷிஃப்ட் முடிஞ்சதும் பொடி நடைய நடந்து போலான்னு இருக்கேன். வரீங்களா சார்? ஐயோ, லிஃப்ட் வச்சுனா இந்த ஆபீஸ்ல வரைக்கும் வந்தேன். என்னோடப்பா. சரியா காமெடி பீஸ்டி நம்ம சீசர்.